நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான கோர்ஸ். இந்த கோர்ஸில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங்லேயோ இல்லை கேம் டெவலப்மெண்ட்லேயோ எந்த ஒரு நாலேஜும் இல்லை அப்படின்னாலும் நாங்களே உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ்லேருந்து அதுவும் தமிழில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் லைக் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். இந்த பேசிக் விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்ட அப்புறமா அட்வான்ஸ்டாக இருக்க கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதிரி அட்வான்ஸாக ப்ரோக்ராமிங்கில் இருக்க அட்வான்ஸான விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். ஒன்ஸ் இதெல்லாம் முடித்த அப்புறமா நம்ம கேம் டெவலப்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும். நம்ம கேம் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண டூல் வந்து யூனிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக டாப்பில் இருக்கிற ஒரு டூல். ஸோ இந்த டூல் வச்சு நீங்கள் வந்து 3Dலேயோ இல்லை 2Dலேயோ உங்களுக்கு என்ன மாதிரி கேம்ஸ் வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த யூனிட்டியோட பேசிக்ஸை முதல்ல கற்றுப்போம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு முடித்த அப்புறமா நம்ம கற்றுக்கிட்ட ப்ரோக்ராமிங்கையும் இந்த யூனிட்டியோட பேசிக்ஸையும் வச்சு நம்ம கேம் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேமோட கீ பாயிண்ட்ஸ், கீ மூமெண்ட்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன கேம் பண்ணி பார்ப்போம். ஸோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண போகிற கேம். இந்த ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுற போகிற இந்த கேம்லேயே நீங்கள் வந்து ஒரு கேம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கற்றுக்கலாம். லைக் ஒரு கேமுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு கேரக்டர் எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியணும், அந்த கேரக்டரோட கேமரா எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து அந்த கேரக்டர் வந்து கீழே விழுந்தால் செத்து போகிற மாதிரி, இல்லை ட்ராப்ஸில் அடிப்பட்டால் செத்து போகிற மாதிரி, ட்ராப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி, மேப்பு, ஸோ கேமோட லெவல் டிசைனு, கேரக்டர் டிசைனு, இந்த மாதிரி தான் நிறையா விஷயங்கள் இருக்குது. கீழே வந்தால் ரீஸ்பான் ஆகிற மாதிரி செக் பாயிண்ட்ஸு, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இந்த ஒரே ஒரு கேம், ஒரு பேசிக் கேம் பண்ணுற மூலயமா இந்த கீ பாயிண்ட்ஸ், இந்த கீ கோடிங்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுப்பீங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் கற்றுக்கிட்டு முடித்த அப்புறமா நம்மளோட செகண்ட் கேம் பண்ண ஆரம்பிப்போம். இந்த செகண்ட் கேமில் தான் நம்ம வந்து நம்மளோட ஃபைனல் கேமாக இருக்க போது. இதுதான் வந்து நிறைய அட்வான்ஸான விஎஃப்எக்ஸ்லேருந்து கிராஃபிக்ஸ்லேருந்து நிறையா விஷயங்களை வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஆர்ட் ஒர்க். ஸோ நமக்கு வந்து இந்த கேம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான மேப் டிசைன்ஸ், பிளேயர் டிசைன்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாமே எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் பேசிக்ஸ்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிளேயர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒன்ஸ் நீங்கள் அதை கற்றுக்கிட்ட அப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி பழைய கேமில் கற்றுக்கிட்ட நிறையா விஷயங்களை வச்சு நம்ம வந்து கேம் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த கேமில் அந்த ஆர்ட் ஒர்க்கை மிக்ஸ் பண்ணி அனிமேஷன்ஸையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நம்ம பிளேயர் மூமெண்ட்ஸு இதெல்லாம் கற்றுப்போம். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்புறமா எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு பிளேயருக்கோ இல்லை எனிமிக்கோ வந்து எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எப்படி தரலாம், ஷூட் பண்ணுற மாதிரி எப்படி வைக்கலாம், அந்த ஷூட் பண்ணுற பவர்ஸை எப்படி வைக்கலாம், அதாவது ஷூட் பண்ணுற புல்லட்ஸோ இல்லை பவராக வைக்கிறது, ஃபயர் போகிற மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணிட்டு அதிலே வந்து ட்ராப்ஸு அண்ட் வந்து லூட்ஸு. ஸோ வந்து ஏதாவது பாக்ஸை உடச்சா இல்லை அந்த செஸ்ட்டை திறந்தா நமக்கு வந்து ஹெல்த் லூட்டோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து ஜம்ப் பண்ணுறதை கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி மாற்றுறது, விஎஃப்எக்ஸே இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ணலாம், பார்ட்டிகிள் சிஸ்டம்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை வந்து இந்த ஒரே ஒரு கோர்ஸ்லேயே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஃபைனலாக முடிக்க போகிற கேமோட ஒரு 20 செகண்ட்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், கேம் ப்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு ஃபைனல் கேம் தான் நம்மக்கிட்ட நீங்கள் லாஸ்ட்டாக இந்த கோர்ஸ் முடிக்கிறப்போ எண்டிங்கில் இது இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே, எந்த ஃபீச்சர்ஸும் விடாமல் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிளியராக தமிழில் சொல்லி தருவோம். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஆன்லைன் கோர்ஸ் தான். ஜஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும், கோர்ஸோட ப்ரைஸஸும் மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கோர்ஸில் என்னென்ன கவர் ஆகும், ஒரு வீடியோட டாபிக் என்ன, எத்தனை வீடியோஸ், டோட்டல் ஹவர்ஸ் என்ன அப்படின்னு முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்கும். ஸோ கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள்.